வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு ஃபோனர்னா தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நீங்கள் அதை பார்த்து தான் டைட்டில் கிளிக் பண்ணி வந்திருக்கீங்க. ஆமாம், இவனும் ஆக்சுவலாக லைட்டாக 2 கட்டிங் போட்டான், அதனால தான் இருக்கான், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த C3 லைட்டுக்கு அப்புறம் C4 லைட். எனக்கு இந்த லைன் அப்பே எனக்கு புரிய மாட்டேங்குது. அது உனக்கு புரியாது. OnePlus-ஓட லைட் தான் CMF ஃபோன் ஒன்று வந்ததும் எல்லாமே புரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. ஆக்சுவலாக வந்து C3 லைட்லேருந்து C4 லைட்டுக்கு ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, போன ஜென்ரேஷன்லேருந்து இப்போ LCD-லேருந்து AMOLED வந்திருக்காங்க, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் நிஜமாவே வந்து இப்போ எப்படி யோசிக்க தோணுதுன்னா, 20,000 ரூபாய்க்குள்ளதான் இவங்க ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பக்கம் வச்சாலும், சரி, iQOO Z9 ஒரு பக்கம் இருக்கு, iQOO Z9X ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவில் இவங்க மாட்டிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல ஆல்ரெடி என்னடா ஆள போற மொபைல் இன்னும் வர போகுது. Z9Xல வந்து என்னன்னா 6 Gen ஒன்று இருக்கு, சரி, 6000 mAh பேட்டரி இருக்கு, சரி, அதுல 4K வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டி இருக்கலாம். நம்ம மக்கள் யூஸ் பண்ணாங்கன்னா தெரியும், நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. மற்றபடி அதுல வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரி, அப்ப இவன் எதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்னும் போது, சும்மா அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷனா இருக்கு. OnePlusல இருந்து ஒரு ஆப்ஷனுங்க, 120K. அது இதுதான். இப்போ ஆல்ரெடி 20Kக்கு Nord 3 கிடைக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், Nord 3 மாதிரியான ஒரு பர்ஃபார்மிங் சீரிஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது எதுக்கு நான் இதை வாங்கணும் அப்படின்னு கேட்கலாம். இதை வாங்குறதா இருந்தால் என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும், ஹீட்டிங் இஷ்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இல்லை. கரெக்ட். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷனை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பொட்டியிலேருந்தே நீ ஆரம்பி. நார்டு எப்படி பேக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி யூஷுவல் நார்டு தான். ஓகே, அவசரப்படாத. பின்னாடியா எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, குவால்காம்னு இருக்கு. ஸோ நார்ட் 4 லைட் 5G. இவங்க 256 கொடுக்குறாங்க பாரு. மார்க்கெட்டில் வேறு யாரும் 256லாம் அவ்வளோ ஈஸியாக அது கீழே கொடுக்குறது இல்லை. மோட்டோரோலா கொடுத்தாங்க, G84லேயே 256 தான், ஒரே வேரியன்ட் தான். ஸோ 8256 கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் சில்வர். ஆமாம், அந்த கலர் தான். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. 9 Pro, OnePlus 9 Pro அப்படின்றது அதே மாதிரி இருக்கு. சார் வேல்யூ வந்து 1.17, பாடி வந்து 0.80. சோ 8GB நம்ம கிட்ட இருக்குது. சரி, சோ Qualcomm powered அப்படிங்கறத வந்து காமிச்சிருக்காங்க. அப்படியே அண்டர்ல வந்து அது அண்டர் சைடுல ஃபுல்லா XXX இருக்கீங்க, அதனால அவங்க மறைச்சிருக்காங்க. அண்ட் as usual என்ன இருக்கும் உள்ள அத மென்ஷன் சரி, ஓபன் பண்ணி நம்ம பாத்துறலாம். Oppo mobiles manufactured by Oppo mobiles, Uttar Pradesh. அத மேட் இன் இந்தியா மாமல. இத நாங்க நம்பணும். சோ இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த ரெட் கேபிள் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் யாரும் எங்கேயுமே ஒட்ட முடியாத இந்த OnePlus ஸ்டிக்கர் இருக்கு, நார்டு ஸ்டிக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 இது இருக்கு. அதுக்கப்புறம் எப்போவாது யூஸ் ஆக டூல் லைட்டா மாறிடுச்சு பத்தியாடா. முன்னெல்லாம் இன்னும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், இப்போ சில வருடங்களாக வந்து இப்போ சின்னதா இருக்கு மேல மட்டும். ஆமா. ஸோ இது கவர், இது தூக்கி சைடில் வச்சுருவோம். அதுக்கடுத்து கீழே ஆஸ் யூஷுவல் ஏன்னா 80 வாட் சார்ஜர் இருக்கு. ஆமா, இதே மாதிரி தான் OnePlus 12 கொடுக்கும். அதில் 80 இருக்காது பாரு, 100 வாட் சார்ஜர் தானே, இல்லாட்டி 18 தான் போட்டிருக்கா. சைடில் 80 போட்டிருக்கா. பரவாயில்ல. அப்புறம் கேபிள் ஆஸ் யூஷுவல். ஓகே. ஸோ இதெல்லாம் குவாலிட்டிஸாக நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ண தேவை. இதுதான் இப்போ டிவைஸு. ஆமாம், முதல்ல இது எடுத்து காமிச்சிடலாம். இந்த கேஸும் வந்து சூப்பராக இருக்கு. ஆமாம், கேஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் சூப்பராக இருக்கும். வெளில எடுக்கும்போதே கஷ்டமாக இருக்கும் பாரு. ஆமாம். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கலன்னா, இந்த OnePlusல என்னதான் இது நல்லா இருந்தாலும் சார்ஜ் பண்ணும்போது வந்து இது இல்ல, இவங்க எல்லா சைனீஸும் பண்றாங்க. எல்லா சைனீஸும் பண்றாங்க. விவோ, ஷாமி, பிபிகே தான். விவோவும் பிபிகே தான் வச்சுக்க. ஷாமியும் பண்றாங்க. எல்லா பிராண்டும் இப்போ இப்படிதான் வந்து அந்த போர்ட்டை வந்து லாக் பண்றதுக்கு ஒரு ஃபிளாப் மாதிரி கொடுத்துட்றாங்க. ரொம்ப பண்றது பிளாஸ்டிக்ல. சரி, அதையும் கொடுத்துருவோமேன்னு கொடுத்துட்றாங்க. ரைட். ஸோ இந்த கேஸும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி கலர் மாறும் கண்டிப்பா. ஆனா ஆமா, மஞ்சள் கலரா. ஸோ இதான் அந்த டிவைஸ், சூப்பர் சில்வர். அந்த டிவைஸ் சூப்பர் சில்வர். கிட்டத்தட்ட இதை பார்க்கும்போது OnePlus 9 Pro இதே மாதிரி சில்வர் கலர்ல வந்து. நான் இதை பார்க்கும்போது எனக்கு வந்து சில்வரா கிரேவாடா என்னடா சொல்ல வர நீ அப்படின்னு அவங்களை கேட்பேன். வேற எதுவும் இது சில்வர் தான், சில்வரிஷ் கிரே அப்படின்னு சொல்லலாம். அசிங்கமா சொல்லலாம் இல்லையா? சரி, ஓகே. சில்வரிஷ் கிரே, அதனால தான் அது வந்து சூப்பர் சில்வர் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? தெரியும். காலையில நீ தான் 2 கட்டிங் சூப்பிட்டியே. ஸோ 2 பவர்ஃபுல் கேமரா இருக்கு. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் லிட்டியா 600. செகண்ட் தான் வந்து இந்த ஒரு இந்த மொபைலோட யூஎஸ்பி இந்த செகண்ட் கேமரா 2 மெகா பிக்சலுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேமரா. அதுக்கு கீழே பேரு பாம்பு குத்துன மாதிரி தடவை. ஆமா, 2 ஃபிளாஷும் இருக்கு. ஆமா.
ஸோ பின்னாடி வந்து ஸ்மட்சஸ் ஆகுமான்னு கேட்டால் ஆகும், கண்டிப்பா சரியா? ஆனா இது என்னன்னா மேல இருக்கிறது கிளாஸி தான், அதுக்கு கீழே இருக்கிற அந்த லேயர் தான் வந்து மேட் மாதிரி இருக்கு. ஆனா மேல இருக்கிற கிளாஸியோட சேர்த்து அந்த அந்த லேயரை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா ஃபுல்லாவே மேட் ஃபினிஷ் நினைப்போம், பட் மேட் கிடையாது. கரெக்ட் தான். ஆமா, CE4 தான் வந்தது ரீசெண்டா. ஆமா ஆமா. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பல்கியா இருக்கு அண்ட் கொஞ்சம் திக்கா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கு? இப்போ எக்ஸ்டர்னல் லுக்கை பற்றி நம்ம இவ்வளோ பார்த்தோம். எனக்கு எல்லா ஃபோன் மாதிரியும் தான் இருக்கு. சூப்பர், நல்ல ஒரு பதில். ஆனால் என்ன, எனக்கு ஒரு விஷயம் பெருமையாக இருந்தது. என்னது? இந்த பெசல்ஸ் வந்து 8A சின்னதாக இருந்தது. இது உங்களுக்கு பெருமை, பிக்சலுக்கு வந்து கூகுளுக்கு வந்து இது ஒரு அசிங்கம். ஆமாம். ஸோ மொத்தம் வந்து இந்த ஃபோன் பார்த்தேன்னு வையன், மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நீ எப்படின்னு தொடர்ந்து சொல்ல தான் போகிறேன். கலர் OSல வரும்போது தலைவர் எப்படி வராப்புலன்னா இப்படி தான். 14 ஓகேயா? 695 ப்ராசஸரு, 695 6Gen 1 கொஞ்சம் வீக்கு தான். 6Gen 1 வீக்கா? ஆமாம். அது எந்த இடத்துல வீக்கு அப்படின்னும் போது இப்போது இதில் வந்து 1080p வீடியோ தான் எடுக்க முடியும், 4Kலாம் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஓரளவுக்கு லைட்டாக நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் நமக்கு என்ன ஷாக்குன்னா இதோட கம்மி ரேட்டுக்கு உனக்கு வந்து iQOO Z9Xல வந்து 6Gen 1 6000 mAh பேட்டரியோட வருது. இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னும் போது இவங்க வந்து உனக்கு 256GB மாடல் கொடுக்குறாங்க. அடுத்து என்னன்னா இதில் வந்து ரியர் 50+2 ஊருக்குள்ள எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, இதே காம்பினேஷனில் தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 இருக்க போகுது. ஸோ இதுதான் பேசிக்காக. ஆமாம், இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம டிஸ்பிளே வந்து 6.67 இன்ச்சு as usual. ஓகே. இதோட பீக் மேனுவல் பிரைட்னஸ் வந்து 600 nits போட்டிருக்கானுங்க. ஓகே. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் குளோபல் மேக்ஸிமம் பிரைட்னஸ் வந்து 1200 nits தான். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா இதுலேயே அக்வா டச் இருக்கு. அக்வா டச் இருந்த அதே இது வந்து இதுலேயும் வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல. ஸோ அது அக்வா டச் இதில் இருக்கு, கரெக்டு. அப்புறம் உனக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகும், 5 வாட் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணும், ஒயர்லெஸ் இல்லை, ஒயர்டு. சரியா? ஸோ அது இருக்கு. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணதில் என்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ நான் அதை இப்பயே சொல்லிடுறேன். இதை தவிர நம்ம ஒரு Q&A செஷன் மாதிரி வேணா வச்சுக்கலாம், எந்த அளவுக்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்றதுக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்தல, இங்கே வரேன், இங்கே பார்த்தல இப்போ ஒரு பின்னாடி ஒரு டாஸ்க்கும் நடக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து டக்குன்னு என்னால் குறை சொல்ல முடியல. இருந்தாலும் வந்து ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு ஃபோனுன்னு கிடையாது, லேகியான ஃபோனும் கிடையாது. ஆமாம், லேக் ஆகிறது நம்ம வந்து அப்பப்போ பார்க்க முடியும் அனிமேஷன் ஆஸ்பெக்டில். கரெக்ட். ஆமாம். ஸோ லாக் பண்ணனா கதை முடிஞ்சிடும், ஞாபகம் இருக்கட்டும். இல்லை இந்த இதில் 300% அல்ட்ரா வால்யூம் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, வந்து நம்ம இந்த ரெனோலெல்லாம் பார்த்துருப்போம். இந்த ஒரு ஸ்வாட் ஆஃப் அசுரன் பார்ப்போமா? ஆக்சுவலாக வந்து ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஸ்பீக்கர் தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 30K இந்த மாதிரியான பட்ஜெட்டில் வரக்கூடிய ஒரு சில ஃபோன்ஸோட ஸ்பீக்கர்ஸ் வந்து சமலோடவே இருக்குது. இப்போ உடனே அந்த GT6 பார்த்துருப்பியா, எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்குது, அது வேறு லெவலாக இருக்குது. ஆனால் அது 40,000ல. அதான் சொல்கிறேன், மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ்லாம் இப்போ மிட்ரேஞ்ச்னா அதெல்லாம் கொண்டு போய் மிட்ரேஞ்சுங்கிறீங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து ரொம்பவே லவுட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இது ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு லவுடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ 300% வால்யூம் பூஸ்ட்டுங்கிறத டக்குன்னு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ரீசன் என்னன்னா நிறைய ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே வால்யூமில் தான் இந்த பட்ஜெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கு. என்ன அந்த டிஸ்டார்ஷன் லெவல் வந்து கொஞ்சம் மாறும். இது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து என்னன்னா இப்போ நார்மலாக இந்த ஃபோன் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல டீசெண்டாக இருக்கு. நம்ம பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இதோட வெயிட் வந்து 191 grams தான். ஸோ 191 இதை விட 2-3 கிராம் வந்து CE4 கம்மி. ஸோ CE4ஓட இது வெயிட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். திக்னஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு வந்து இது அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு பாருங்க. CE4ல இல்லைல்ல. CE4ல தானே கிடையாது, CE4 லைட்டு தானே இது. CE3 லைட் இல்லை, அதுக்கு தானே இது அப்டேட்டு. ஸோ நான் இப்போ அடுத்து என்னன்னா இப்போ 3.5mm ஜாக் இருக்குன்னு ஒரு பக்கம் சொன்னாலும் OnePlusல IR பிளாஸ்டர் இல்லை டாப்ல. மை காட். ஸோ அது வந்து ஒரு சோகம். ஏன்னா மற்ற ஃபோன்ஸில் வந்து ஆமாம் IR பிளாஸ்டர் வந்து இதில் கொடுக்கலங்கிறது ஒரு தப்பு தான். மற்றபடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிறது 826ன்றனால அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான். 2.2 தான் அது இந்த பட்ஜெட்டில் 2.2 தான் கொடுப்பாங்க. போக்கோ மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு X6 Proல 4 கொடுத்துருக்காங்க UFS. ரைட். IP54 ரேட்டிங் இருக்கு. ஆமாம், ஆனால் அது iQOO Z9Xல IP64 இருக்கு. போட்
எங்கே போனாலும் என்ன அடிக்கிறான்டான மாதிரி தான் இருக்குது. ஸோ 5G இந்த மாதிரியான விஷயங்கள், நெட்ஒர்க்கு, கால் இதுலலாம் எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுக்கு கைண்ட் ஆஃப் இனிஷியல் இம்ப்ரெஷன் கொடுக்க காரணம்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட். சார்ஜிங்கும் வந்து எனக்கு பெயின்ஃபுல்லாக இல்லை. பட் இவங்களோட கிளைமே 50 மினிட்ஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு வாட்ஸன் ஷாக் ஆனா 80 வாட் சார்ஜ் ஆகுது. ஆனால் அந்த 5000 எம்ஏஹெச் ஆகிறதுக்கு வந்து 50 மினிட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. இருந்தாலும் நான் வந்து 65 வாட் பிடி இவங்களோட இது இருக்கும் தெரியுமா, கேன் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களே இவங்களோட ஒன்று, அது யூஸ் பண்ணி பார்த்தா அதே ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்னு கிடையாது. ஸோ 3.5 mm ஜாக் வழியாக ஆடியோவும் பிரச்சனை இல்லை, ப்ளூடூத் வழியாக ஆடியோ ப்ராப்ளம் இல்லை. பட் எந்த வருத்தம் இருந்ததுன்னா OnePlus Buds 3 தானே நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து LDAC இருக்கும், சாரி LHDC இருக்கும். ஸோ அந்த LHDC இதில் இல்லை. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ இன்கேஸ் வந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்டெக்ஸ் பேஸ்ட் ஹெட்ஃபோன்ஸ் இருந்ததுன்னா அது Q&Aல நான் வேணா கவர் பண்ணி பார்க்குறேன். ஆப்டெக்ஸ் வந்து இதில் ஒர்க் ஆகுதா இல்லையன்றதை நான் சொல்கிறேன். ஸோ ஆடியோவில் அப்போ டிஃப்ரென்ஸ் இருக்குமா ப்ரோ? இப்போ LHDC இருக்குங்கிறீங்க, இல்லைங்கிறீங்க, ஆடியோ டிஃப்ரென்ஸ் இருக்குமானா இருக்கும். ப்ளஸ் NFC இதில் இருக்காது. சரியா? ஒரு சிலர் NFCலாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, ஒரு சிலர் கேட்குறாங்க, ஒரு சிலர் NFC வந்து கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் NFC இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று. ஸோ ஓவராலாக வந்து இந்த பட்ஜெட் இதை ஜஸ்டிஃபை பண்ணுமான்னும் போது இந்த பட்ஜெட்டில் இதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐக்கூ இருக்குது, டைட்டான ஒரு காம்படிஷனுக்கு நடுவில் வந்து. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது, வந்து ஜூலை 8. சரி, ஜூலை 8 அவங்களுக்கே அது ப்ராப்ளம் அமையவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது என்னன்னா, இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரே கேமராங்கிறனால மோடு எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. வீடியோ பொறுத்த வரைக்கும் இங்கே 1080p தான் மேக்ஸிமம். ஆல்ரெடி நான் அதை சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட் கேமராலையும் 1080p தான் மேக்ஸிமம். அது கேவலமாக எடுக்குது. எப்படி எடுக்குதுன்னா ஒரு M55 F55 காம்படிஷன் கொடுக்குற மாதிரி எடுத்துச்சு. அப்புறம் ப்ரோ மோட் இருக்கு, இது நல்ல விஷயம். அப்புறம் ஃபோட்டோ மோட் நார்மலாக வந்து எடுக்கும்போது எப்பயுமே இந்த பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்ஸ் எப்படி எடுக்குதோ அந்த மாதிரி தான். கொஞ்சம் ஸ்லகிஷ்னஸ் வந்து உனக்கு ஷட்டரில் இந்த மாதிரியான ஏரியாவில் நீ பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டில் நான் அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. பட் டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன் இதெல்லாம் ட்ரை பண்ணேன். ஸோ ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ சாம்பிள்ஸ் இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதில் எடுக்க முடியுமா அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ரியர் கேமராவில் 1080p வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படியே நான் ஜூம் பண்ணுறேன். 10x வரைக்கும் ஜூம் போக முடியுது. பெரிய பெரிய கையெல்லாம் 6xலேயே நின்று போச்சு வீடியோ எடுக்கும்போது. ரியல்மி GT6லலாம் ட்ரை பண்ணும்போது கூட 6x தான் போச்சு. பட் தலைவனை பார்த்தீங்களா 10x போகிறான், அப்படியே 1x. ஃப்ரண்ட்லேயும் ஐயோ படு கேவலமாக, இதோட கேவலமாக நான் வீடியோ எடுத்து பார்த்துறதே இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி லட்சணத்தை தான் எடுக்குது. இது அநேகமாக வந்து M55க்கும் F55க்கும் டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்டில், கொடூரமாக தான் இருக்குது. ரியர் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1080p வீடியோ தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ரொம்ப அவசியம் இந்த ஃபோனில் வந்து டியூல் மோட் வீடியோ. நாங்கள் எல்லோரும் கேட்டோம் பாருங்க. ரைட்டு, பாத்தியா? இந்த நீ பாத்தியா அது? ஏன்னா இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ வந்து சரி இவ்வளோ தூரம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது போதும், டன் வித் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து UI பார்த்துருந்தீங்க இல்லையா, பேசிக்காக கலர் வாய்ஸ் தாங்க. அதில் என்னங்க உங்களுக்கு வித்தியாசம் இருக்க போகுது இந்த மாதிரி தான். ஸோ மோர் ஓவர் எல்லா அந்த கலர் வாய்ஸோட ஃபீச்சர்ஸும் இதில் இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்லகிஷ்னஸ் ஓரளவுக்கு இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக பெட்டராக இருக்குல்ல. இதுக்கு தான் நான் வந்து அதை சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ கேவலமாக இருந்தது. ஏன்னா பேக்கில் ஒரு டாஸ்க் கொடுத்ததுமே 695 திணற ஆரம்பிச்சிருச்சு. ஸ்க்ரீனை வேறு கேப்சர் பண்ணிக்கிட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா டாஸ்க் கொடுக்குறான்டான்னு. ஆனால் இவ்வளோ டாஸ்க் கொடுத்தாலும் ஃபோன் ஹீட் ஆகிருக்காது பேர். அது நல்லாயிருக்கும். 5G டேட்டாவில் தான் இருக்குது. இப்போ இத்தனைக்கும் ஒய்ஃபைல கூட இல்லை. ஓகே, ஆமாம் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதான் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்மல்ஸ் ஆஸ்பெக்டில் அப்புறம் செகண்டரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் யாராவது யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து இது நல்ல ஃபோனாக வர வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ப்ரைஸிங்கு. ஸோ இந்த 826 வந்து அவங்க 18K 19K இல்லாட்டி 20K ப்ரைஸ் பண்ண போகிறாங்கிறது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாட்ஸ்அப் வந்து கண்டிப்பாக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருப்போம். 3 கலரில் வருது. ஆமாம், ஒன்று வந்து சூப்பர் சில்வர், அதாவது இது மெகா ப்ளூ, அதுக்கப்புறம் அல்ட்ரா ஆரஞ்சு அப்படின்னு. அல்ட்ரா ஆரஞ்சு இந்த ஃபோட்டோவில் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது வரைக்கும் ஆரஞ்சு கலரில் ஃபோன் வந்தது இல்லை. நோக்கியாவை தவிர N8ல இருக்கு. நோக்கியாவை தவிர வேறு எதுலேயும் வந்தது இல்லை. CMFல இருக்கும்ல. CMFல இன்னும் வரல, வந்தால் ஓகே. அது ஆரஞ்சு கலர் வரும். ஓஹோ, எங்களுக்கு முன்னாடி முந்திட்டான். இப்போ வந்து OnePlus பார்த்து தான் நாங்கள் காப்பி அடித்தோம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இல்லை நீங்கள் தான் அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ஆரஞ்சாக கொடுத்தீங்களே, சார்ஜர் அதெல்லாம் தான் எங்களோட மாஸ்டர் பிளான். ஆமாம் போதும். சரி, அந்த மாஸ்டர் பிளானை நீ அங்கேயே வச்சுக்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ஓகேங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இருக்குது. பட் கம்ப்ளீட் டிவைஸான்னு கேட்டால் இல்லை, காம்படிஷன் டைட்டாக இருக்குது. ஸோ இதை தான் இங்கே நாங்கள் சொல்லிக்கிறோம். மொத்தம் அன்பாக்சிங் மூலமாகவும் ஒரு சில ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. தெரியும் சிவபரணி, பார்க்கலாம். பாய்.